नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. அம்மா, நம்ம ஊர் வந்துருச்சுமா. இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற இந்த ஊரு அன்னைக்கு எப்படி இருந்தது? தெருவில் நடமாட முடியாம தவிச்சவங்க சுதந்திரமா ஓடி ஆடி வேலை செய்யறாங்க. இதே போலீஸ் ஸ்டேஷன் அன்னைக்கு எப்படி இருந்தது? பாஷா பத்தி தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள வாடா. ரமேஷ், நிரந்தரமா நீ இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னு நினைச்சினா பாஷாவை மரியாதை வெளியில அனுப்பு. இவன் பேச்செல்லாம் கேட்டு ஆடாதரா. 5 வருஷம் ஒழுங்கா இதெல்லாம் அனுப்பு. என் சர்வீஸ்ல ஏற்கனவே மீனாட்சிபுரம் கலவரம், போடி கலவரத்துல இவனை விட தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த பாஷாவோட பூச்சாண்டி எல்லாம் எங்கிட்ட பழிக்காது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இனிமேலையாவது அடிக்கிறவனையும் அடி வாங்குறவனையும் வேடிக்கை பார்க்கறத விட்டுருங்க. இன்னைக்கு சில பேர் நாட்டையை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒழியறதுனாலையும் உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநியாயத்துக்கு சாட்சி சொல்றதுனாலையும் தான் ஒவ்வொரு ஊர்லயும் பாஷா மாதிரியும் புருஷோத்தம் மாதிரியும் ரவுடிகளும் கேடிகளும் உருவாகிறாங்க. அரசாங்கத்தை மிரட்டுறாங்க, போலீஸை அவமானப்படுத்துறாங்க. ஊருக்கு ஒரு புருஷோத்தம் இருந்தா இந்தியா பூரா எத்தனை பாஷா வளருவாயா? சொல்லுங்க, எத்தனை பாஷா வளருவா? சமூக விரோதிகளை நாம வளர விடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நாட்களை என்னால மறக்கவே முடியல. பாத்தியாரும் அவரோட குடும்பமும் அன்னைக்கு இந்த ஊருக்கு வராம இருந்திருந்தா இவங்களுக்கெல்லாம் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? டிக்கெட் 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 டிக்கெட். இளஞ்சிக்கு 2 டிக்கெட் கொடுங்க. அந்த ஊருக்கா? ஏன், என்ன? நீங்க அங்க யார பார்க்க போறீங்க? சொந்தக்காரங்களையா? இல்ல, வேலை மாத்தலாய் போறேன். இந்த வயசுல உங்களுக்கு மாத்தலா? நான் பள்ளிக்கூட வாத்தியாரு. ஒரு பையன் காப்பி அடிச்சான், புடிச்சேன். என்ன மாத்திட்டாங்க. இப்பெல்லாம் பிடிக்கிற வாத்தியாருக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்களா? காப்பி அடிச்சது மந்திரியோட மகனாச்சே.
மாத்தணுதான் மாத்துறாங்க, வேற அவருக்கு மாத்த கூடாதா? அப்படி என்னங்க இருக்கு அந்த ஊர்ல? அந்த ஊர்லயா? எப்ப என்ன பயங்கரம் நடக்கும்னே சொல்ல முடியாது. எல்லா ஊர்லயும் பசங்க பலூன் விக்கிறத பாப்பாங்க, வித்த காட்டுறத பாப்பாங்க, பயாஸ்கோப் காட்டுறத பாப்பாங்க. ஆனா இந்த ஊர் பசங்க எப்பவும் கொலையும் கொள்ளையும் தான் பாக்குறாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். பாத்துமா. வாங்க வணக்கம். இவன் தியாகராஜன், இவன் மனைவி பேரு கல்யாணி. நானும் இவனும் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நாம இந்த ஊர்ல வந்து தங்குறதுக்கு உதவியா இருக்கு. நீங்க தங்கறதுக்கெல்லாம் என் வீட்ல ஏற்பாடு பண்ணிட்டேன்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஆமா, ஆ. அந்த ஸ்கூல்ல நீ 9ஆம் கிளாஸ் வாத்தியார் தான். நான் செஞ்ச சேவையை பாராட்டி என்னை இந்த ஊருக்கு ஓம் பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் வாத்தியாரா மாத்திட்டாங்க. உன் தலையெழுத்து எனக்கு கீழ வேலை செய்யறாப்புல ஆயி போச்சு பாரு அட, கவுண்டர். எங்க வேலை செஞ்சா என்னப்பா? அதுல பாரு கவுண்டர, என்னதான் 1ஆம் கிளாஸுக்கு மாத்தினாலும் தொழில மதிச்சு மறுபடியும் வேலையில சேர்ந்திருக்கிறீர. உம்மை பார்த்து மத்த ஆசிரியர்கள்லாம் பெருமை பண்ணுவோய். நினைக்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவாளிகளும் நம்ம மாதிரி ஆசிரியர்கள் உருவாக்குன ஸ்டூடெண்ட்ஸ் தானே. இதை விட பெருமை நமக்கு வேற என்ன வேண்டி கிடக்குது? நினைக்கிற இங்க இருக்கிற எல்லா போர்ட்லயும் பாஷா பாஷான்னு எழுதி இருக்க. எல்லா கடையும் ஒரே ஆளுதான். கடையெல்லாம் ஒரே ஆளுது இல்ல, பேரு தான் ஒரே ஆளுது. எலக்ட்ரிசிட்டி, டெலிபோனு, நம்ம பள்ளிக்கூடம், இத தவிர மீதி எல்லாம் பாஷா பேர்ல தான். வேற பேர்ல எவனும் எந்த தொழிலும் தொடங்க கூடாது. அப்படி தொடங்கினா பாஷா வருவான், போர்டை தூக்கி எறிவான், ஒரே மிதி மிதிப்பான். இந்த ஊர்ல போலீஸ்காரங்களே இல்லையா? இருக்காங்களே, ரோஷமுள்ள போலீஸ்காரன் காணாம போயிடுவான், பயந்த போலீஸ்காரன் அடங்கி போயிடுவான். மத்தபடி ரோஷமுள்ள ஆம்பளைங்க யாரும் இந்த ஊர்ல இல்லையான்னு கேட்டுடாதப்பா. அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவன் அனாதையா தான் இருக்கணும். அப்பதான் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம அவனை எதுக்க முடியும். நான் அனாதை இல்லப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அதுவும் வேலைக்கு போயிட்டு இருக்கா. பஸ்ல வரும்போதே எல்லாம் பாஷா பாஷான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் தானா இவரு? ஆமா, அவர் எங்க இருக்காரு? இப்பதானே ஊருக்குள்ள வந்திருக்கிறீங்க. பாஷாவையும் பாஷாவோட அக்கிரமத்தை நீங்க ஒரு நாள் பார்க்கத்தான் போறீங்க. ஹாய் பாஷா, இந்த மாசம் வாடகை 25,750 ரூபாய். எனக்கு தெரியும் 250 ரூபாய் குறையுதுன்னு. அன்புதான் வாடகை வாங்கிட்டு வந்தான். யாரோ ஒருத்தன் கடையை மூடி. பார்க்க பரிதாபமா இருந்தது, அதனாலதான் வந்துட்டேன். நீ அவனை 250 ரூபாய்க்கா கொலை பண்ணியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பரிதாபப்பட்டேடா. உனக்கு மனசாட்சி இருந்தா நீ தற்கொலை பண்ணிக்க. என்கிட்ட வேலை செய்யாத. வேற எவனாவது மனசாட்சி உள்ள இருக்கீங்களா இங்க? என்னங்க, நம்ம முத்து வந்துட்டான். டுவி 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 டுவி. இவருதான் உங்க பிள்ளையா? இல்லைங்க, இது இவளோட தம்பி. நான் செஞ்ச பாவம் வரதட்சணை கொடுக்காம இதையும் என் தலையில கட்டிட்டாங்க. என்னங்க, என் தம்பிய பத்தி விமர்சனம் பண்ணாம உங்களால இருக்க முடியாதா? வாய மூடுறி. வீட்டுக்கார்ட்ட உண்மையை சொல்லலன்னா இவன் சம்பாதிச்சுதான் நமக்கு சோறு போடுறேன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஹலோ சிஸ்டர், ஒவ்வொரு தடவை நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். நீ தான் சென்டிமெண்ட்ல வேண்டாம் வேண்டாம் என்ன தடுத்துட்ட. நானும் ஒவ்வொரு தடவை வீட்டை விட்டு போய் தொலைன்னு தான் சொல்றேன். நீ தான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. ஆல்ரைட், இப்ப போறேன். இந்த பக்கம் இல்லடா, அந்த பக்கம். அவன் எவ்வளவு பொறுப்பா எல்லா சாமான்களையும் கொண்டு வந்திருக்கான். அவனை பாராட்டுறது விட்டுட்டு கரிச்சு கொட்டுறீங்களே. இவன் திங்கிற தண்ட சோத்துக்கு இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன இருக்கு? சரி சரி, இந்த ஜாமான்களை எல்லாம் இறக்கிறதுக்கு ஆளுகளுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? தண்ட சோறு 2 நாளான பரவாயில்ல. நீயே ஒண்ணு ஒண்ணா எடுத்து வந்து உருப்படியா உள்ள கொண்டு வந்து சேரு. நீ வாடி. ஐயோ, ஒட்டி நிக்கிற ஓட்டப்பல்ல யாரு? கொப்பனா? இல்ல, என் புருஷன். இவர் இப்படி, உங்க மகன் இப்படி. வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இவர் எந்த வேலைக்கு முயற்சி செய்ய மாட்டாரு. என் மகன் 3 நாளைக்கு மேல எந்த வேலையும் தங்க மாட்டாரு. அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப புதுசா சேர்ந்திருக்கிற இந்த வேலையில
4வது நாளா போயிட்டு இருக்கிறாரு. எங்க? ஒரு ஹோட்டல்ல ராஜா மாதிரி அவனை வச்சிருக்காங்க.